ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜங்குகோட ஹிடன் கேம் தான். லாஸ்ட் பாட்டால் நான் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு புரியும். நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் மஸ்ட் பிகில். பிகாஸ் நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் நான் இந்த எப்படி கொண்டு போகிறேன்றது எனக்கு தெரியுது. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. போன எபிசோடில் கமெண்ட் பண்ணிங்க, அது ரொம்பவே எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அதே மாதிரி கமெண்ட்ஸை போட்டுட்டு போயிடுங்க. ஓகே, நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன ஆயிருக்கும்? ஜங்குக்கு எதுக்கு அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க? ஒரு வேளை அவனை என்ன பண்ண போகிறாங்களோ? சரி, நான் எனக்கு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். சாடிச்சா அடிக்கட்டும், அவன் எவ்வளோ குடும்பப்படுத்தினான், சாகட்டும். ஆனால் என் மேலே தப்பு இருக்குல்ல, நான் அப்படிலாம் இருந்திருக்கவே கூடாது. அப்போ ஏதோ பணத்திமின் மெச்சூரிட்டி இல்லாமல் ஆடிட்டு இருந்தேன். இப்போது நான் பண்ணுறது தப்பு என்னால் தானே. அவன் பண்ணதில் என்ன தப்பு? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது மாதிரி, அதனால் நானும் இது மாதிரி தானே இருந்திருப்பேன். என் மேலே தான் தப்பு இருக்குது. அவனை எப்படின்னா இங்கே தப்பிக்க வச்சிடணும். ஆனால் அவனை எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக யோன் நீனும் தூங்கலையாம்மா? அப்போ அது என் ஃபோன் உடஞ்சிருச்சுல்ல. ஸோ ஃபோன் இல்லாமல் தூக்கம் வரல. நைட்டு இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணால் தான் தூக்கமே வருது. இந்த காலத்து பொண்ணுங்களாம் இருக்கீங்களே. சரி இரு, அவனுக்கு ஃபோன் வாங்கி தரேன். அப்பா அது உன் ஃபோனை சரி கூட, நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். நீ நாளைக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. யோன்னது என்னப்பா, என்கிட்ட கொடுக்க மாட்டியா? கொடுப்பா. சரி இந்தா பாரு, இன்ஸ்டா மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தூங்கு, புரியுதா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை ஃபோனை கொடுத்துட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு எப்படியும் அப்பாவோட ஃபோனில் எதுனா இருக்கும் அப்படின்ட்டு காண்டாக்ட் லிஸ்ட்டு போய் பார்க்குறீங்க. கடைசி இந்த நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்கு. ஒரு வேளை இவனாக தான் இருப்பானோ? அடியாளுங்க நம்பர் வேறு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போய் பார்த்தா அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன மெசேஜ் இது? ஜங்குக்கா நீங்கள் சொன்ன ஓல்டு குடோனில் வச்சுருக்கோம். குடோனா? என்ன பண்ணுறது, அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. நான் ஒரு ஆள் மட்டும் போய் எப்படி தப்பிக்க வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா ஃபோன்லேருந்து உங்கள் அப்பா மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க. சரி, இப்போது நீங்கள் இருந்ததெல்லாம் போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்கு அந்த பர்சனும், சார் ஒரு வேளை இந்த பையன் அதுக்குள்ளே கண்ணை முடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, தப்பிச்சு போயிடுவான் சார். அப்போ நீங்கள் அதெல்லாம் பரவாயில்ல, அவன் தப்பிக்கலாம் மாட்டான், நான் இன்னொரு குரூப் அனுப்பிச்சு பார்த்துக்க சொல்லிக்கிறேன். நீங்கள் பண்ணது போதும், நான் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ, அப்பா அமௌண்ட் பே பண்ணாரா பண்ணலன்னு தெரியல. அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண வேணாம், டவுட் வந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை அப்படியே அடிச்சுட்டு மெசேஜ் அனுப்பி விடுறீங்க. அப்போ அந்த பர்சனை பார்த்துட்டு, சார் நீ இன்னும் அமௌண்ட்டே கொடுக்கல, பேலன்ஸ் இருக்குது. ஆமாம் மறந்துட்டேன், பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே அந்த பர்சனும் 20,000ன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் எக்ஸ்ட்ரா 10,000 தரேன், சீக்கிரமாக நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஃபோன்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறீங்க. நல்ல வேலை அப்பா இன்னும் என் பர்த்டே இதே பின்னாக வச்சுருக்காரு, நானும் தப்பிச்சேன், இல்லைன்னா கஷ்டம். அப்போ அந்த பக்கம் இருந்தோம் நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி ரிப்ளை வந்திருக்கோம். இப்போது யாரும் இருக்க மாட்டாங்க, ஜங்குக்கு மட்டும்தான் அந்த குடோனில் இருப்பான். இப்படி தான் அவனை தப்பிக்க வைக்கணும். ஆமாம், இப்போ அப்பாவுக்கு நான் பண்ணுற சாட்டில் தெரியவே கூடாது, டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ண சாட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறீங்க. கால் கில் பண்ணிட்டானுங்கன்னா மாட்டிப்போமே. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா, யோன் என்னம்மா பண்ணிட்டுருக்க, மணி ஆகுது, தூங்கலையா? அப்பா தூக்கம் தான் வருது, ஃபோன் என்னங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாகிட்ட ஃபோனு கொடுக்குற மாதிரி கொடுத்து வேணுமே ஃபோனு கீழே போட்டுடுறீங்க. ஐயோ அப்பா சாரிப்பா. என்ன யோன் பார்த்து பண்ண மாட்டியா? ஃபோன் விழுந்துருச்சு பாரு. அப்பா ரெடி சாரிப்பா, ஃபோன் தானே, இன்னொன்று வாங்கிக்கலாம் விடுங்க. ஷோ இப்போ என்ன பண்ணுறது? பா காலைல எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னல, அப்போவே நீ உன் ஃபோனையும் மாற்றிக்கோ, ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு நைட் இம்பார்ட்டன்ட் கால்லாம் வரும் யோன். அப்பா உனக்கு வேணா லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமை லாக் பண்ணிடுறீங்க. உங்கள் அப்பா உன் ஃபோன்லாம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போயிருப்பாரு. அப்பா இப்போ தான் மூச்சே வருது, இப்போ நான் எப்படி அங்கே போகிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரூமை லைட்டாக திறந்து எட்டி பார்க்குறீங்க. இன்னும் லைட்லாம் ஆன்லேயே தான் இருக்குது. இவங்க லைட்டை நிறுத்திட்டு தூங்குறதுக்கு ஒன்றும் பேசாமல் பின் வழியாக்கே குச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு பின் வழியாக யாருக்கும் தெரியாமல் வரீங்க. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பின் வழியாக கார் எடுக்கலான்னு பார்க்குறீங்க.
கார் எடுத்தா சத்தம் கேட்குமோ, பேசாமல் ரோட்டுக்கு போய் டாக்ஸி ஏதாவது கிடைச்சா அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக டாக்ஸியும் வருது. நீங்களும் கை காமிச்சு ஏறி இருப்பீங்க. அப்போ அவங்களும் மேம் எங்கே போகணும், அண்ணா நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அப்படியே போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழி சொல்கிறீங்க. அவரும் போயிருப்பாரு, அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போங்கண்ணா. சரி மேடம் அப்படின்ட்டு அவரும் ஸ்பீடாக போயிருப்பாரு. ஆ அண்ணா அண்ணா இங்கே தான், இங்கேன்னு எடுத்துக்கோங்க. அண்ணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எவ்வளோ வேணால் அமௌண்ட் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உள்ளே போய் ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு மட்டும் வந்துடுறேண்ணா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே நிற்கிறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஐயோ கையில் டார்ச் கூட இல்லை, ஒரு டார்ச்சாக எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஃபோன் இருக்கிற மாதிரி நான் மாட்டு வந்துட்டேன், இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இது எங்கே பார்த்தாலும் ஒரு இருட்டாக இருக்குது, இப்படி இருந்தால் நான் எப்படி போகிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இருட்டிலே தடவி போயிட்டுருக்கீங்க. ஷோ ஒரு கேண்டில் கூட இல்லையா இங்கே? ஏமா குடோன் என்ன இருக்கும்? அப்போ உங்களுக்கு லைட்டாக சுவிட்ச் போர்டு தெரியுது. என்னடா இது சுவிட்ச் போர்டு இருக்குது, ஏன் லைட்டை போட்டு வச்சா என்ன சொத்தா அழிஞ்சிட போகுது அப்படின்ட்டு நீங்கள் லைட்டை போடுறீங்க. எல்லா லைட்டுமே ஆன் ஆகிடுது. ஐயோ ஒரு வேளை இப்போ இங்கே யாருன்னா இருந்தானுங்கன்னா, இல்லை நம்ம தான் போக சொன்னோமே, போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே அந்த பக்கம் ஃபுல்லாக தேடுறீங்க. என்ன சங்குக்கு எங்கேயுமே காணோம், ஒருவேளை மேலே இருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் மேலேயும் போகிறீங்க. ஷோ எங்கே இருக்கான்னு வேற தெரில அப்படின்னு தேடி போயிட்டே இருக்கீங்க. அப்போ தூரமாக ஒரு பர்சன் சேரில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. யார்? ஜங்குக் தானே அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பீடாக ஓடுறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். மயங்கி இருக்கான். ஜேகே இல்லை மயங்கியிருக்கான், எழுந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஆல்ரெடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி பாட்டில்லாம் இருக்குது. அதை எடுத்து ஜங்குக் மூஞ்சிலே ஃபோர்ஸாக தெளிக்கிறீங்க. ஜங்குக் எழுந்துரு ஜங்குக், இதில் வேறு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஜங்குக் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக அவனை எழுப்பிட்டு இருக்கீங்க. ஷோ எழுந்திருக்கவே மாட்டானே, இவன் மொத்த வெயிட்டை என்னால் தூக்கிட்டு வெளில போக முடியாது. ஜங்குக் எழுந்துரு, சீக்கிரம் எழுந்தாலும் வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நீ எழுப்புறீங்க. ஜங்குக் அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறான். சிக்கே வா நம்ம இங்கேருந்து போகலாம், ஜங்குக் சீக்கிரம் வா. ஏய் பேச எதுவும் டைம் இல்லை, நீ வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அப்படியே கை தாங்கலாம் கூட்டிகிட்டு வரீங்க. ஜங்குக்கோட ஃபுல் வெயிட் உங்கள் மேலே தான் இருக்குது. டேய் கொஞ்சம் நடடா, நானும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு பாடி பில்டர் மாதிரியா இருக்குது. ஏய் யார் நீ? உன் பொண்டாட்டி. ஏன் தெரியலையா? ஏன் அடிச்சடியில் மண்டல குழம்பிடுச்சா என்ன? அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். இப்போ பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவனை கூட்டிகிட்டு வந்துடுறீங்க வழியில். ஏய் எதிடி இதெல்லாம் நீ பண்ணுற? நான் ஆக்டிங்கோ என்னமோ நினச்சிக்கோ, எனக்கே தெரியல நான் இதுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு குடனை விட்டு வெளில வந்திருப்பீங்க. வந்து டாக்ஸி கிட்ட தான் வரீங்க. சங்க பின்னாடி உட்காரு. அண்ணா போகலாண்ணா. மேடம் அவர் என் ஹஸ்பண்ட் தான், குடிச்சிட்டு இங்கே வந்து விழுந்துட்டான், போதுமாண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுண்ணா. நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த வழியில் போங்க இப்போ. ஓகே மேடம் அப்படின்ட்டு அந்த டிரைவரும் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற ரூட்லேயே போயிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மயக்கம் தெளியுது. ஏய் தண்ணி வேணும்டி. தண்ணியா? இங்கே நான் ஸ்டாக் வச்சுருக்கேன், நீ கேளுன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. டி இருடா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஏய் எங்கடி கூப்பிட்டு போகிறேன் நீ? எங்கடி போகிறோம்? ஜங்கு வாயை மூடிட்டு வா. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போங்கண்ணா. சரி மேடம் அப்படின்ட்டு அவரும் ஸ்பீடாக போகிறாரு. அண்ணா இங்கே நிறுத்திக்கோங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். மேடம் மணி அண்ணா புரியுதுண்ணா, உங்களுக்கு இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா, நீங்கள் கேட்கறத விட அதிகமாகவே தரேன், வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. டீ கதவை தூரடா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு யாரு? ஏய் யூன் நாடி இந்த நேரத்தில் இங்கே? சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டீ இப்போதான் பேச டைம் இல்லைடா, வாடா. ஏய் எங்கடி வா நீட்டிய எங்கே? டே அது ஜிமின், நான் சொல்கிறேன் ஜிமின், நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு அவனை வெளில கையை பிடிச்சி தரத்தான்னு ஏற்றிட்டு வரீங்க. ஏய் இங்கே ஓடி போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ஜிமினை அப்படியே டாக்ஸிக்கிட்ட கொண்டு வந்துட்டு, நீ சங்கோக்கு தூக்கிட்டு உள்ள போ. யார்? உனக்கு கல்யாணம் ஆச்சு, உன் புருஷன் தானே? ஆமாம். ஏன் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிற? அப்புறம் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மணி எடுத்து, அண்ணா இதில் 30,000 இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. மேடம் 30 அண்ணா எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா பத்தலைண்ணா, நான் இன்னும் 10,000 வேணா கொடுக்கவா? மேடம் 5,000 மட்டும்.
இந்தாங்க எடுத்துகிட்டு போங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏய், டாக்ஸிக்கு ஏன்டி அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குற? ஜிமின், ஜங்குக்கு கூட்டிகிட்டு உள்ளே போ. அப்போ ஜிமின் அப்படி ஜங்குக்கு கூட்டிகிட்டு உள்ளே போயிருப்பான். நீங்கள் டாக்ஸி அனுப்பி வச்சுட்டு அப்புறமா தான் உள்ளே வரீங்க. அப்போ ஏய் நடி நடந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஜிமின், இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல நான் ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணை ரொம்ப ரேக்கிங் பண்ணனே. ஆமாம் தெரியும், அத்தனை தடவை சொன்னேன். அந்த பொண்ணை பாவம் கேட்டியாடி என் பேச்ச. ஷோ, அதெல்லாம் விடு. இங்கே பாரு, அது என்னமோ பண்ணிட்டேன். அது ஏதோ ஒரு கோளாறு, பணத்து முதல்ல ஏறி போய் ஆடிட்டேன். அந்த பொண்ணோட அண்ணன் தான் ஜங்கு. ஏய், எப்படி கல்யாணம் பண்ணான் ஒன்று? அப்புறம் அது ரிவெஞ்சுக்கு தான் கல்யாணம் பண்ணான். ஏய், இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். சொல்லு நான் கேட்குறேன். சரி, ஜங்குக்கு எங்க ரூமில் படுக்க வச்சுருக்கேன். மயக்கத்தில் இருந்தாங்க, குடிச்சிருக்காங்களா என்ன? குடிக்கலாம் இல்லை, சொல்கிறத கேளு ஜிமின். இப்போ இவன் என்னை ரிவெஞ்சுக்கு தான் கல்யாணம் பண்ணான். அவன் தங்கச்சி என்னால் செத்துட்டான்னு சொல்கிறான். என்னது? ஹேய், இப்போவே சொன்னான் அந்த பொண்ணை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாதுன்னு. ஜிமின், எனக்கு ஏதோ அது மட்டும்தான் ரீசன்னு தோணலை. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேறு என்னமோ நடந்திருக்கோன்னு எனக்கு லைட்டாக தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் நான் டேங்கையும் பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பா கிட்ட கேட்டால் கோவம் படுறாரு. சரி, என் மேலே தப்பு இருக்குது. அதனால் என் மேலே தப்பு இருக்குது. ஜங்குக்கு என்ன ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினச்சதுலாம் கரெக்ட் தான். அதனால் எங்கள் அப்பா அவனை அடித்து ஒரு இடத்துல வச்சுருந்தாரு. அவனை இப்போ தான் கூட்டிகிட்டே வந்தேன். ஏய் பாரு, இவனு என்னெல்லாம் ஊருக்காவ போடாது. குடும்பமாக சேர்ந்து என் தலையில் மிளகா அரைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்னன், சின்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கா? நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் இல்லைண்ணா. ஆனால் உங்கள் ஒப்பனை பற்றியும் நல்லா தெரியும். அவரு கேடு சிம்மன். சரி, கேடுகிட்டவன் சிம்மன். உண்மைதாண்டி. பாரு, சரி, இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்லி தொலை. ஃப்ரெண்டாக வேறு ஆகிட்டேன். எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அவன் சாவலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜங்குக்காக இருந்தால் அவங்க கொன்னே போட்டுருவாங்க. அதனால தான் அப்படி. நீ கொஞ்சம் உன் வீட்டிலே வச்சுக்கோ. கண்டிப்பாக அப்பா ஜங்குக்கு தேடுவார். நான் மாட்டேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்றேடி. சரி, எப்படி காப்பாற்றினேன்? அங்கே ஆள்லாம் எதுவும் இல்லையா? அது எங்கள் அப்பா ஃபோன்லேருந்தே நான் ஒரு கேட்ப மாதிரி தனம் பண்ணி தான் காப்பாற்றினேன். இப்போதைக்கு மாட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டினாலும் மாட்டிப்பேன், வாய்ப்பு இருக்குது ஜிமின். நீ கொஞ்சம் ஜங்குக்கா பார்த்துக்கோ ஜிமின். அவனுக்கு மயக்க தெளிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான். நீ பயப்பட தேவையில்ல. அவன் ஒன்றை மாதிரிலாம் இல்லை, நல்லா பாடி பில்டரு. அட் தி சேம் டைம் நல்லா அடிப்பான், தெரியுமா? வாங்கிக்கிற போலியே. ஓகே, நானும் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன அந்த அளவுக்குலாம் நான் அடிப்பான்னு நல்லா தெரியும். தூக்கம் போதே தெரிஞ்சுது. செம ரைட்டுடி. சரி, நீ பார்த்துக்கோ, நான் போகிறேன். இந்த நேரத்தில் எப்படி போவ? சார், நானா? நான் வீடு செவரேறி குச்சி வந்திருக்கேன்டா. அப்பாவுக்கு நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா? எத்தனை தடவை நைட்டு இது மாதிரி பண்ணிடுறிய? ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், பேசாமல் நானும் இங்கே இருக்கவா, ஜங்கு தெளிகிற வரைக்கும்? அதான் எனக்கும் கட்டுன்னு தோணுது. ஏன்னா நடுவில் உங்கள் அப்பா கண்டுபிடிச்சி வந்துட்டே வாங்க எடுத்து பிடிச்சி நடிச்சிட்டான்னு வச்சுக்கோயா. அப்புறம் எல்லாம் சவுக்கு பாடி என் மேலே தூக்கி போட்டுருவாண்டி உங்கள் அப்பன். அதனால் நீ இங்கே இரு. ஏன்டா அப்படி பேசுகிற? சும்மாதான். சரி, உனக்கு லவ் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், போச்சு. நீ தான் ஒரு ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டுறீங்க, பணக்கார விட்டு பருப்பு. அந்த பைத்தியக்காரன் ஃபோனை உடச்சிட்டான்டா, இல்லைனா எடுத்துருப்பேன். ஓ, சரி போய் அவன் புருஷனை பார். கண்ணை முழிச்சிட்டனா முழிக்கலையான்ட்டு நீ தாண்டா சொல்லிக்கணும். அவன் என்னை பார்த்தாலே எரிஞ்சு தான் விழுவான். அப்புறம் நானாக தானே எப்பயோ அவனை போட்டு தள்ளியிருப்பேன். அவனுக்கு எடுத்து கொடுக்காத, கம்முன்னு இரு. இப்போ நானே தான் அவனை காப்பாற்றினேன்னா பண்ணதெல்லாம் மறந்துடணுமா? நீ ஸ்கிரிப்டே மாத்திர பார்த்துக்கோ, கிளம்பு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு இருக்க ரூமுக்கு போகிறீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கான் ஹாலில். நீங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு சைலண்டாக படுத்துட்ருக்கான். தலையில் ரொம்ப அடிபட்டுருக்குமோ அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஐயோ, வீங்கி போயிருக்கு. பேசாமல் டாக்டர் வர வச்சு பார்க்கலாமா? ஜிமின், என்னடி? தலையில் அடிபட்டுருக்கு, டாக்டர் வர வச்சு பார்க்கக்கூடாதா? பாரு, ஓம் புருஷன் தானே. டாக்டர் வர வச்சா? இல்லை, எனக்கு ஃபேமிலி டாக்டர் தவிர வேறு யாரையும் தெரியாது. எல்லாம் எங்கள் அப்பாவோட கண்ட்ரோல் தான். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் அந்த ஆள். நானே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. ஐயோ, எப்படி அடிச்சிருக்காங்க தலையில். அதனால தான் நான் மறந்துருப்பானோ. ஐயோ, நான் பைத்திய மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஐயோ எப்போ கண்ணை திறப்பான்னு தெரியலையே. அதுக்குள்ளே அப்பாவும் கண்டுபிடிக்கவே கூடாது.
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே அவனோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக டச் பண்ணுறீங்க. அவன் நல்லா தூங்குறான். இது மாதிரி ஒரு ஃபேஸை நான் பார்த்ததே இல்லை. ஒரு வேளை நான் உன் தங்கச்சி அது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்து டேங்க்கு முன்னாடி உன்னை பார்த்துருக்கலாம் போல். உன்னெல்லாம் யார்கிட்டே விட்டுருக்க மாட்டேன். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா நீ தூங்கும் போது. ஆனால் அப்படியே ஆப்போசிட். என் மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்கும் அவனுக்கு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். திமிரு பிடிச்சி ஆடி இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, என் அப்பா என்னை அப்படி வளர்த்துட்டாரு. ஒரு ஏஜுக்கு மேலே தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மலாகவே ஆனேன் ஜமீன். அதுக்கப்புறம் என் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நானும் புவர் பீப்புள்ஸை மதிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நீ எல்லாத்தையும் எனக்கு ஒரே மாதத்தில் சொல்லி கொடுத்துட்ட. ஒரு மாதம் கூட இல்லை, 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கும். அதுவே எனக்கு ஒரு வருஷம் போன மாதிரி இருந்துச்சு. அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணிட்டே லிப்ஸ் கிட்ட வரீங்க. ஷோ, எனக்கே கிரேவிங்ஸாக இருக்கே. பார்க்கும்போது சாப்பிடணும் தான் இருக்குது. ஓ தப்பு. ஷோ, என்னடி நீ இப்படி யோசிச்சுட்ருக்க? ஆனால் நம்ம 2 பேரும் அதெல்லாம் இருந்தோம்ல. ஆனால் எனக்கு அப்போ பிடிக்கல. ஏன்னா நீ ரொம்ப ரூடாக இருந்தப்ப. அப்புறமா தான் தெரிஞ்சது நீ ஏன் அப்படி இருந்தேன்னுட்டு. ஆனாலும் நான் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கணும். இதுக்கப்புறம் அது கிடைக்குமோ கிடைக்காதோ. பட் ஆனால் நீ அப்போ ரொம்ப ஆசை பிஹேவ் பண்ண. கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். அப்போ ஜிமின், அப்புறம் என்ன நடந்துச்சு? டீ ஃப்ராடு எப்படா வந்த? நீ உன் ஃபர்ஸ்ட் நைட் கதை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். டீ சொல்ல மாட்டியா? மேனஸ் இருக்காடா அவனுக்கு? ஏய், அவன் கூட பழகும் போதே அதான் தாரவாதி கொடுத்துருண்டி பக்கத்து வீட்டுக்கு. ஷோ, என்ன வால் நீ எழுந்திருக்கலையா? இல்லை, மயக்கத்தில் தான் இருக்கான். அப்படியே ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்துருவாங்க. எப்படா சொல்கிற? ஏய், அதான் எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி? எனக்கே தெரியும். ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி போயிருப்பேன். அவங்க வீடே சேர்ந்து உன்னை பொழந்து கட்டியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்படியும் வச்சுக்கலாம் லைட்டா. ஜிமின், சாப்பிட்டியா? இல்லை, ஏதாவது ஆர்டர் பண்ண 2 பேர் சாப்பிட்லாம். அதே மயக்கத்தில் இருக்கான்ல. சரி வா, வெளில போகலாம். ஜிமின், எனக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடணும் போல ஒரு ஆசை. ஸோ அது கூட அப்படியே வந்து ஏதாவது ஸ்வீட் ஆர்டர் போடு, சாப்பிட்லாம். ஏய், நீ ரொம்ப கொழுப்பு, காசுலாம் கொடுக்க மாட்டேன். டாக்ஸிக்கு 30 40,000 வரைக்கும் கொடுப்படி நீ. ஃப்ரெண்டுக்கு 10 பைசா கண்ணில் கட்ட மாட்டேற. ஜிமின், உன் காசு என் காசு இல்லை, நம்ம காசு ஜிமின். நீ போடு, நான் சாப்பிட்றேன். ஃப்ரெண்டு காசில் சாப்பிட்ற சுகம் இருக்கே. ஏய், தின்றது ஓசிட்டி நீ, எதுக்கு இவ்வளோ இரு? ஜிமின் போடு ஜிமின், இருந்த காசெல்லாம் அங்கே கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கே உங்ககிட்ட தான் வாங்கணும். ஏய், உங்கள் அப்பா பணக்காரன் தானேடி, ஏதோ சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஏன்ட்டு கை ஏந்திட்டுருக்க? அதெல்லாம் கிடையாது, நீ ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே கையை போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிமினும் கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் போட்டிருப்பான். ஒரு 30 மினிட்ஸ்லேயே அதுவும் வந்திருக்கும். டேய், ஏன்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்க? ஏய், 30 கொஞ்சம் பட்ஜெட் டைட்ரி, 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லியிருந்தா ஜங்குக்கு ஃபோனுக்கேன்னு வச்சுருக்கானான்னு பார்த்தா அவன் ஃபோன்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கலாம். பின்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் நானா சொன்னேன். சரி வா, அவங்ககிட்ட அந்த 2 ரூபா கூட காசு இருக்காது. பேக்கெட்லங்கன்னா காசு வச்சுருப்பான்டா, நம்ம என்ன போய் ஆட்டி போட்டு வருவா. ஏய், மாங்கி கிடக்குறவங்கிட்ட போய் திரட்டத்துக்கு பைத்தியம், பிச்சைக்காரியோட மோசமாக சீரடி. சரி விடு, அதெல்லாம் நம்ம ரகசியம், பரம்பரை ரகசியம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா இதனால தான் பணக்காரனாவே ஆயிருப்பான். டே மூடுறா, இவனு மூணா எப்படி தங்கம் சாப்பிட்றது சொல்லு, கஷ்டமாக இருக்கும். டே சாப்பிட்றா அப்படின்ட்டு நீங்களும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே லைட்டாக மயக்க தெரியுது. அவன் அப்படியே ஏந்து உட்காந்துட்டு அப்படியே ரூமே சுற்றி பார்த்துட்ருக்கான். நம்ம அடிச்சிட்டானுங்க பொட்ட பசங்க. யார் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுது? அங்கே நான் எங்கேயோ இருந்தேன். யோன் வந்தாளா? அவளாக வரமாட்டாளே, அவளே சரியான இது, அவன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை அன்லாக் பண்ணி வெளியில் வரான். இங்கே நீங்களும் ஜிம்முன்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துருக்கே மாட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். இவ தான் இப்போ காப்பாற்றினாளா? ஆனால் எதுக்கு இவ என்ன காப்பாற்றணும்? அதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே எதாச்சும் திரும்புறீங்க. ஹே, ஜங்கு எழுந்துட்டான், அவனை கூப்பிடு. ஏண்டி உன் வாயில வச்சுடியே, கூப்பிடு, உன் புருஷன் தானே. சிவன் கூப்பிட்றோம். ஐயோ கடவுளே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இப்போ தான் மைக்கு தெரிஞ்சுதா? குடும்பக்கிட்டலாம் சௌக்கியமா அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு ஜங்குக்கிட்ட பேசுகிறான். ஜங்குக்கு ஜிம்மினே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஷோ, இந்த பைத்தியத்துக்கிட்ட அவனை இங்கே கூப்பிடுன்னு சொன்னான். ஏதோ கெஸ்ட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்ருக்கான்.
ஆ ஜங்குக். அப்ப ஜங்குக் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "ஏய் மயிரு, என்னாடி உங்க அப்பன வச்சு என்ன இது பண்றியா?" அப்படின்ட்டு கழுத்த பிடிச்சு அப்படியே மேல தூக்குறான் வாலுக்கு மேல. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் "டேய் கோவப்படுதுடா. ஜங்குக் ஜங்குக் நான் சொல்றத கேளு. சாவுடி, எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும்." அப்படின்ட்டு கழுத்தை நல்லா பிடிச்சி நெருக்குறான். அப்போ ஜிமின் ஐயோ ப்ரோ 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 அவளை விடுங்க ப்ரோ, அவ தான் எங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு வந்தா. இவ ஷாரு நீனா வடியாளா? ஐயோ ப்ரோ ப்ரோ நான்லாம் சும்மா தூசி பையன், தயவு செஞ்சு அவளை விடுங்க, அவளை விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஜங்குக்கோட கையை இது பண்ணி விடுறான். ஜங்குக்கும் அப்படியே விட்டுட்டு, ப்ரோ அவங்களுள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், ரொம்ப தெரியாது. ஆனால் அவ தப்பை ரியலைஸ் பண்ணிட்டா, அது மட்டும் நல்லா தெரியும். யாரு இவ்வளோ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து செமையாக முறைக்கிறான். ஜிமன் நீ போ, நான் பேசிக்கிறேன். ஏய் நான் பார்த்துக்கிறேன் ஜிமன், நீ போய் சாப்பிட்டு போ. இல்லடி கொஞ்சம் டேஞ்சர் தான் போல. ஏய் நான் பார்த்துக்கிறேன்டா போ. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ போ ஜிமன். ஜங்குக் நான் உன்கிட்ட பேசணும். இங்கேயே பேசு. டேய் போடா ஜிமன். சரி பாரு நம்ம பேசுங்க அப்படின்ட்டு ஜிமனும் போயிருப்பான். நீங்கள் ஜங்குக் இங்கே பாரு, அப்பா வந்து பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே பாரு உன்னை கூட்டிகிட்டு போனாங்க, தப்பு தான், என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை புரிஞ்சுக்கோ, அது மட்டுமா காரணம் இருக்காது. எனக்கும் தெரியும் அது மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி ஏன் உன் எல்லா வெறுப்பும் என் மேலே மட்டும் காமிக்கிற? நான் தப்பு பண்ணேன், அது ஏதோ பணக்கார தப்பு, வளர்ப்பு சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? சரி விடு, அது என் மேலே தப்பு இருக்குது, நான் எதையும் காரணம் சொல்லி தட்டி கழிக்கல. ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு வந்து ஒன்று அடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா ஏதோ பண்ணியிருக்காருன்னு எனக்கும் தெரியுது. ஆனால் சத்தியமாக என்ன விஷயம்னு தெரியாது ஜங்குக் எனக்கு. நம்பு ஜங்குக், நீ எல்லா கோவத்தையும் என் மேலே மட்டும் காமிக்கிற. புரியுது, கோவம்லாம் இருக்கும் தான், அதுக்குன்னு எல்லாத்தையும் என் மேலே காமிப்பியா? எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்ற மாதிரி. அப்போ ஜங்குக் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கான். ஏன் இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா? அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். இந்த முறைக்கிறத விட்டு வேறு எதாவது பேசு. நான் எப்படி அங்கே இருக்குன்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது, அதை சொல்லி பார்ப்போம் பதில். ஜங்குக் இங்கே பாரு, அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா எங்கள் அப்பாவோட ஃபோனில் தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணி போக சொன்னதும் நான் தான். எல்லாமே எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து தான் பண்ணேன். அதுவே எப்படியும் நாளைக்கு வரைக்கும் கூட கிடையாது. அப்பாவுக்கு ஃபோன் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்பாவுக்கு அது தெரிஞ்சிடும். அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கூட வேணே உடச்சிட்டு வந்தேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவார் அவர். அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்ட வரான். ஜங்குக் என்ன? இல்லை நான் மயங்கி படுத்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நானும் சொல்லியே. ஏய் என்ன பார்த்து பேசு, ஏதோ சொன்னேன், என்ன நீ தொட்டியா? என்ன மாதிரி கேட்குற? ஏய் என்ன நீ ஏதோ என் கண்ணை தேர தொட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லை நான் இல்லை ஜங்குக். இல்லை நீ தான் பக்கத்தில் உட்காந்து என்னமோ பேசினேன், உன் குரல் எனக்கு கேட்டுச்சு. மயக்கத்தில் இருக்கும்போது எப்படி ஜங்குக் கேட்கும்? எனக்கு அதான் தெரியாதுடி, கேட்டுச்சு. சரி சரி கொத்தாது, ஜிம்மின்னு இருக்கான். ஓ அவன் யாரு? என்ன உன் கீப்பா? ஆமாம், எப்படி வேணால் வச்சுக்கோ, எனக்கு கவலை இல்லை. ஓ அப்படி அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரான். ஜங்குக் பின்னாடி வால் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நான் போகிறதுக்கு எதுவும் இல்லை. ஓ சரி போகாது, அங்கேயே நில்லு. ஜங்குக் நீ ரொம்ப கிட்ட வர. ஏய் நேடி என் இஷ்டம். மயக்கத்தில் இருக்கும்போது என்ன சொன்னேன்? ஒரு வேலை இங்கே வர வச்சு நீ உங்கள் அப்பனை என்னை போட ஏதாவது பிளான் பண்ணுறீங்களோ? ஆமாம், உனக்கு கொல்ல பிளான் பண்ணியிருந்தா ஏண்டா இங்கே கூப்பிட்டு வந்து காப்பாற்றி வச்சுருக்க போகிறேன். அதான் ஒன்றும் இல்லை. என்ன சொன்னேன்? இல்லை வாடாப்படன்லாம் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை ஜங்குக். இங்கே பாரு, இதுக்கு பின்னாடி எதனா மாஸ்டர் பிளான் போடுறேன்னு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, குழி தோண்டி உள்ள புதைச்சிரு. அதெல்லாம் நான் ஒன்றும் வச்சிடல, நீ கொஞ்சம் தள்ளி போய் பேச. சரி என்னை எதுக்கு நீ அங்கேருந்து காப்பாற்றினேன்? நானே உன்னையும் உன் அப்பனையும் கொல்லணும் தான் வெறி பிடிச்சி சுற்றுறேன், என்னை காப்பாற்றி நீயே சாவவான்னு சொல்லிடுறியா? அது அது வந்து ஜங்குக் அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இவனை காப்பாற்றினா இவன் நம்மளை கொல்ல மாட்டான்ட்டு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் அதுக்கெல்லாம் பண்ணல, காப்பாற்றணும்னு தோணுச்சு பண்ணனே தவிர வேறு எதுவும் இல்லை. உன்னை வச்சு தான் என்ன நடந்துச்சுன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன வச்சா? ஆமாம், நீ என்ன பண்ணுற? வீட்டுக்கு போகிற, வீட்டுக்கு போயிட்டு அங்கே நீ எனக்கு இப்போ ஸ்பை வேலை பார்க்க போகிற.
உங்கள் அப்பன் கூட இருந்து நீ குறிப்பறி. ஜங்குக் இல்லை. ஏய் பண்ணலன்னு வச்சுக்கோயா, உன் கீப்பை கொன்னுடுவேன். உனக்கு கீப் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட். என்னமோ ஒரு கன்றாவி, எனக்கு தேவையே இல்லாது கொன்றுவேன். ஹே இங்கே பாரு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ என்ன வேணால் பண்ணு, நான் எல்லாத்துக்குமே டிசர்வ் தான். நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உன் தங்கச்சியை பண்ண நீ என்ன பண்ணுற தப்பு இல்லை. அவன் ரொம்ப இன்னசென்ட் ஜங்குக், ரொம்ப நல்ல பையன். அவனை எதுவும் பண்ணிடாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனை எதுவுமே பண்ணாது ப்ளீஸ் ஜங்குக். ஓ ரொம்ப நல்ல பையன், அவன் எப்படி உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான்? அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவனுக்கு அப்பா அம்மா இல்லை ஜங்குக், ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாது ஜங்குக். அப்போ ஜங்குக் அப்படி சைலண்டாக நின்றுட்டு, நான் சொல்கிறது செஞ்சினா எதுவும் இல்லை, நான் செய்கிறேன். அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட எதுவும் பேசாத, அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ், தாங்க மாட்டான் ப்ளீஸ். ஏய் உனக்காகலாம் நீ ரொம்ப பேசாதானே. ஏன் நான் அவனுக்காக பேசினா உனக்கு என்ன? ஏய் முட்டுப்ப. நான் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், மார்னிங் தான் போவேன். ஏன் இப்போ போனா என்ன? காசு இல்லை போதுமா? எல்லா காசையும் அங்கேயும் செலவு பண்ணிட்டேன். திரும்ப வீட்டுக்கு போனால் டாக்ஸி தான் பிடிக்கணும். அப்பாவுக்கு டவுட் இருந்தாலும் வந்துடும். இந்நேரத்துக்கு அப்பா தூங்கியிருப்பார். ஸோ பிரச்சனை இல்லை, நான் மார்னிங் சீக்கிரமாக போய்க்கிறேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கான். சாப்பிட்றியா? சாப்பிட்ருக்க மாட்டல்ல. அப்போ ஜங்குக் கண்ணை கூட மூடாமல் அப்படியே உங்களே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஜங்குக் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிற, அப்படி முறைச்சி வர பார்க்குற, கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. தள்ளி நில்ல. பசிக்குதான்னு கேட்டேன், அவ்வளோதானே. ஓ இல்லை, அதை சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசல. இங்கே பாரு, உன் மைண்டை ரீட் பண்ணுறதுலாம் இல்லை. சரி நானே காசு எடுத்துக்குவா, மேல் பேக்கெட்டில் வச்சுருக்கா இல்லை, அது கொஞ்சம் கூட. அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசல. ஏய் உனக்கு பசிக்கலாம் பரவாயில்லடா, எனக்கு பசிக்குது, அவங்ககிட்ட காசு இல்லைன்ட்டான். கூட நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், உனக்கு வேணா நீ அவன் சாப்பிடு அப்படின்றீங்க. ஜங்குக்கு எதுவுமே பேச மாட்றான். அப்போ நீங்களே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் பேக்கெட்டில் கையை விட்டு காசு எடுக்கிறீங்க. என்ன ஜங்குக் 5000 கிட்ட வச்சுருக்க போல, பரவாயில்ல நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்க்காம ஒரு 3000 எடுத்துகிட்டு அப்படியே மீதி காசை அதெல்லாம் வச்சிடுறீங்க. ஜங்குக் ஸ்டில் அப்படியே உங்களே முறைச்சி பார்த்துட்டு தான் நின்றுருக்கான். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, நான் கீழே குனிஞ்சு போய்க்கிறேன், நீ கையை கூட எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு போயிடுறீங்க ஜிமின் கிட்ட. டே ஜிமின் இன்னும் ஆர்டர் பண்ணு, காசு கச்சிச்சு. எங்கந்திரி எடுத்தா? ஜேகே கிட்ட தான் எடுத்தேன். ஜேகே மட்டும் முறைச்சி பார்த்துட்டே நின்றுருந்தார். நான் மட்டும் காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன், எதுவும் சொல்லலை அவர். ஏய் நீ ஒரு டவுட்டு வந்தோடனே அப்படியே கழுத்து பிடிச்சி நினச்சோ, நானே ரொம்ப டேஞ்சர் நினச்சி பயந்துட்டேன். நீ பயப்படலையா? பழகி போச்சு ஜெமன், அதை விடு. அது அப்படி தான், கொஞ்சம் அப்பப்போ மறக்கைன்றோம். அப்படியே கொஞ்சம் வயலண்ட்டாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாகவும், திரும்ப வயலண்ட்டாகவும். எனக்கு பழகி போச்சு, நீயும் பழகிக்கோ. ஏய் எனக்கு கொஞ்சம் பயமாகுது, நீ காலைல வரை கிளம்பிடுவ. இல்லை இல்லை உன்கிட்டலாம் அவன் பண்ண மாட்டான், நான் சொல்லிட்டேன். அதேமாரி பண்ணனா தப்பிச்சு ஓடிடு. ஏய் எனக்கு புரியல, நோடி பண்ணுற என்னை வச்சு. சும்மன் ஒன்றும் இல்லை, பயப்படாத. நீ இன்னும் ஒரு 3 பிரியாணி ஆர்டர் போடு, நம்ம சாப்பிட்லாம். 3 பிரியாணியா? எதுக்கு? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஹே அவனுக்கு பசிக்கும் இல்லை, ஆர்டர் பண்ணு. அதுக்கப்புறம் கேக்குன்னு ஆர்டர் பண்ணு, சாப்பிடுவோம், பசிக்குது வேறு. ஏய் நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, அப்படின்னு நான் ட்ரிங்க்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே 2 பேருக்கு ஆர்டர் பண்ணு. ஏய் நீ குடிக்க போறியா? நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா, ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதே இடத்துல இன்னும் உங்களே தான் பார்த்துட்ருக்கா இன்னும். அப்போ நீங்கள் ஜிமன் கிட்ட, ஜிமன் அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காரவே. ஏய் எனக்கு பயமாகுது, பொண்ணு ஏதாவது பக்குன்னு எடுத்து அடிச்சுட்டு வரணும். அதெல்லாம் பண்ண மாட்டான், நீ போய் கூப்பிட்டு போ, வருவான். சரி என்னமோ சொல்கிற பாரு, ஏதாச்சும் நீ தகணும். போடா ஒன்றும் ஆகாது, சொல்லுவா, நான் தானே செய்யணும். ப்ரோ வாங்க ப்ரோ உட்காரலாம், ஏன் அங்கேயே நின்றுருக்கீங்க? இல்லை வேணாம் நான் ஏன் நின்றுக்கிறேன். ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கை கையை பிடிச்சி ஏற்றிட்டு வந்து, ப்ரோ உட்காருங்க அப்படின்ட்டு உங்கள் ஆப்போசிட்லேயே உட்கார சொல்கிறான். ஜங்குக்கும் சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். நீங்கள் ஹே காலிங் பெல் அடிச்சிட்டாங்க, போ சாப்பாடு வாங்கிட்டோம். ஏன் மகாராணி ஏந்து வர மாட்டிங்களோ? டே கால் அழிக்கிட்டுடா, போய் வாங்கிட்டு வாடா, தங்கம் இல்லை. இல்லை நல்லா கொஞ்சி எதுவும் பண்ணிடாது, ஆனால் உங்கள் அப்பா அடித்து வேலை வாங்கி வளர்த்துருக்கணும்டி, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஜிமன் வெளில போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே உங்களே முறைச்சிட்ருக்கான். இவன் என்ன பேய் படத்தில் பேய் கூட இப்படி பார்க்காது, அதை விட டெரராக பார்க்குறான், பைத்தியக்கார பையன். ஜிமனும் கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டை வாங்கிட்டு உள்ளே வந்திருப்பான். வாடா வாடா செம்ம பசி, இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. நான் வேணா ரோட்டில் கொண்டு போய் கூப்பிட்டு வருவா?
ஆ பேசுவ. ரொம்ப பேசுவ தம்பி. நீ ரொம்ப பேசுவ. மூட் வந்து ஓப்பன் பண்றா. ஏய்! உன்ன என்ன ஓப்பன் பண்ணி ஊட்டி விடவாடி நானு? சிம்மன் இப்படியா நம்ம பழகணும்? ஆமாண்டி. தின்னுக. ஷி போடா! உனக்கு வாங்கிலாம் குடுத்துருக்கேன். சொந்த காசுல வாங்கி குடுத்துட்டு பேசணும். ஓசி காசுல சாப்பிட்டு பேசக்கூடாது. டேய் உன் காசு மாரி பேசுவான். ஏய்! ஃபர்ஸ்ட் என் காசுல நீ துண்ண. கொஞ்சம் தானே குடுத்த. அது போதும் உனக்கு. ச்சீ போடா! அப்படின்ட்டு நீங்க ஃபுட் ஓப்பன் பண்ணி சாப்பிடுறீங்க. சிம்மன் சாப்பிட சொல்லு. ஏன் நீ சொல்றது? நீ சொல்றா. அவன் என்ன ரொம்ப நேரமா மொறச்சிட்டே இருக்கான்டா. ஏய்! ஆமாண்டி எனக்கே ஜர்க்குடுது. எப்படி கண் அசைக்காம மொறைக்கிறது? அது நீ அவன்ட்ட தான் கேட்கணும். மொறைக்கிறத பார்த்தா எனக்கு சாப்பிட கூட தோணலடா. சாப்பிட சொல்லு. நான் தானா இதுக்கும் பலியாடு? ப்ரோ சாப்பிடலாம்ல. அப்போ ஜங்குக்கு அப்படியே வேணான்ற மாதிரி தலையாட்டிடுறான். ஏய் வேணாமாடி கம்பல்லாம் பண்ண வேணாம். அப்புறம் ஏறி வந்து மிதிச்சிட்டு போகிறார். கம்முன்னு சாப்பிடு அப்படின்ட்டு நீங்களும் ஜெமினை நல்லா ஜாலியாக பேசி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி முறைக்கல. சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ஜெமினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேய் இப்போ போய்ட்டு குடிக்கலாம். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்குறான். ஐயோ இவன் இருக்கிறத மறந்துட்டேனே. ஜெமினுக்கு தான் லைட்டாக பார்ட்னர்ஷிப் கொடுக்கலான்னுட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. ஐயோ குடிக்கலாமா வேணாமா? அப்போ ஜெமினி அதை பற்றி கவலைப்படாம அவன் மாட்டு ஊற்றி குடிச்சிட்ருக்கான். டீ ஒரு சீஸ் சொன்னியா குடிக்கணும் சொன்னியா நீ மாட்டி குடிக்கிற. உனக்கு உன் புருஷன் பக்கத்தில் உட்காந்து முறைச்சிட்டு இருக்காரு. எனக்கு யாரு இருக்கா ஜாலியாக குடிப்பேன். போய்ட்டும் எனக்கும் குடுறான் அப்படி. ஏய் அங்கே பெர்மிஷன் கேளு. அப்படி குடித்தோடனே எண்ணெய் போட்டு அடிச்சுட்டு இஷ்ட போகிறாரு. என் பொண்டாட்டிக்கு எதுக்குடா கொடுத்தேன்னு. அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பாசம் கிடையாது. நீ குடு அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி ஒரே ஒரு இது குடிக்கிறீங்க. ஜங்கு ஏய் எதுக்கு நீ இப்போ குடிக்கிற? அது வந்து ஐயோ ஏய் என் போலீஸ்டா அதை மறந்துட்டேன். ஏன்டி எல்லாத்தையும் சொன்னேன். மண்டை மேலே இருக்கிற கொண்டையமாக இருந்த மாதிரி ஏன்டி இதை சொல்லலை? இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிப்பீங்க. ஜங்கு நீ இதை சீரியஸாக எடுத்துக்காத. நீயும் குடித்தது இல்லையா? எப்பனா குடிப்பல்ல. நான் குடிக்க மாட்டேன். ஹோ அப்படியா சரி பரவாயில்ல நாங்கள் குடிக்கிறோம் நீ பாரு. இல்லை நீ புரியல. 2 பசங்க இருக்காங்க. எந்த தைரியத்தில் நீ குடிக்கிற? எல்லாம் ட்ரஸ்ட்டு தானே. ஜெமினி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெமின்னா எனக்கு பயம் இல்லை. அப்புறம் அப்புறம் யாருமே இல்லை. நீ இருக்க. நீ என்ன என் ஹஸ்பண்ட் தானே. எதுவுமே பண்ணதே இல்லாத மாதிரி பேசுகிற. எல்லாம் முடிஞ்சது தானே. அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசல. சைலண்டாக கீழே குனிஞ்சிடுறான். ஏய் எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு மூட் ஸ்விங்கிங் நினைக்கிறேன். அதான் அப்பப்போ டெரர் அப்பப்போ சாஃப்ட். இல்லை ஜெமின் இதுக்கு மேலே வேணாம் நீ குடி நான் ரூம் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏந்திருக்கிறீங்க. அப்போ ஜங்கு ஏய் எங்கே போய் படுக்க போகிற? ஓ ரூமில் தான் ஜங்கு. ஏன் ரூமா? அங்கே நான் படுத்துட்டு இருந்தேனே. அங்கே தான். அந்த ரூம்குள்ளே நீ காலை வச்சேன்னு வச்சுக்கோ காலே இருக்காது. ஜங்கு இல்லை அது இங்கே இருக்கிறது 2 ரூம் தான். நான் எங்கே படுக்கிறது? ஒன்று ஜிமின் ரூம். சரி வேணும் நான் ஜிமின் கூட தான் அப்போ படிக்கணும். நீ நானும் படுத்துக்கலாம். அப்போ ஜிமின் இன்ட்ரெஸ்டிங்காக ரிங் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஜிமின் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அப்படி சைலண்ட்டாக இருக்கான். இவனுக்கு ஜலஸ் ஆகுதா இல்லைனா நார்மலாக தான் பார்க்குறானா? ஷோ எதுவுமே தெரியாது கருமம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் ரூமில் போய் படுத்துருப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டில் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிமினே இல்லை. என்ன வெளிலே படுத்துட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஜிமின் வெளில தான் படுத்துட்ருக்கான். ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு இவன் என்ன தூங்காமல் இங்கே உட்காந்துட்ருக்கான்? ஜங்கு தூங்கலையா? என்னாச்சு? ஜங்குக்கு ஒன்றுமே பேசல. அப்படியே உட்காந்துட்ருக்கான். சேக்கே நீ ஓகே தானே? ஏய் மூடிட்டு போ. உன்னை வச்சு என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். நீ தூங்கவே இல்லை. ஏய் நான்லாம் தூக்கத்தை விட்டு பல வருஷம் ஆகுதுடி. தூக்கம்னா என்னன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என் மனசில் இருக்கிற வலி இருக்குல்ல டெய்லியும் கொண்டுட்டுருக்கு. தூக்கம்லாம் வராது. சங்கு சரி நான் பேசாமல் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து தூங்கலாம்ல. ஏய் எதை எப்போ எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் இத்தம் மூடிட்டே போய் உன் மயிறு வேலையை மட்டும் பாரு. சரி ஜேகே பட் பாரு தேவையில்லாமல் ஜெக்கேன்னு வந்து பேசிட்டு இருக்காது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஓகே நான் போகிறேன் அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. அவனுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. பாவம் அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுச்சு. இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ச்சே எல்லாம் என்னால் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமில் போயிடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜெமின் இன்னும் ஹாலில் தான் அப்படியே படுத்துட்ருக்கான். ஜேகே தூங்கலாம் இல்லை. அவன் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன் வச்சுட்ருக்கான். நீங்கள் அப்படியே இந்த வெளில வந்துட்டு ஜெமின் ஜெமின் எழுந்துடுறா அப்படின்னு ஜெமினி எழுப்புறீங்க. ஜங்குக்கு அவங்களையும் ஜெமினி அப்படி பார்த்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். டி ஜெமின் என்னாடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பார்த்துக்கோண்ணா. ஏய் அங்கே சொல்கிறேன் என்னை பார்த்துக்க சொல்லி நான் அடி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஷோ டி அவன் ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான். நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளியே இரு பார்த்துக்கோண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நான் கிளம்புறேன். ஏய் என்கிட்ட தானே சொல்லணும் கிளம்புறேன்ட்டு. அது நாங்கள் இல்லை அவன் சரி நான் எதுவும் சொல்ல. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னதாகவே வச்சுக்கோ. கிளம்புறேன் நில்லு. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பக்கன்னு ஜங்குக்கு மேலே போய் உட்காந்துருப்பீங்க. ஏய் வெதுகுடிய மேலே வந்து உட்காரு அந்தளவுக்கு திமுறா அப்படின்ட்டு உங்களுடைய முடியை பிடிச்சி நல்லா பின்னாடி இழுக்கிறான். ஜங்குக்கு முடி வலிக்குது. ஜங்குக்கு முடிய விடு. இது உட்காரும் போது யோசிச்சிருக்கணும். இந்த பக்கம் ஜெமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அங்கேயே உட்காந்து. ஐயோ என்ன நடந்துட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஜங்குக்கு விடு ஜங்குக்கு வலிக்குது ஜங்குக்கு. வலிதா என்கிட்ட சொல்ல மாட்டேன் கேட்டா அப்படின்னு நினச்சிக்கோன்ட்டு போறியோ அந்தளவுக்கு கொழுப்பு ஏறிடுச்சா. சிக்கி சிக்கி சாரி முடிய வலிக்குது. முடிய கஷ்டப்பட்டு வளர்த்தான். வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. செஞ்ச முடிய விடு. இப்போ நீ என்ன திரும்ப பண்ணுற எனக்கு அடியாலாம் மாறுற. உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ பண்ணணும் புரியுதா. சங்கு என்ன பண்ணணும். இப்போ உங்கள் அப்பா ஃபோன் செய்கிறானா நீ மாட்டிப்பேன். நீயும் மாட்டேன்னு வச்சுக்கோயேன் நானும் மாட்டிப்பேன். நான் சொல்கிற எல்லா கேப்பு மறுக்காது எப்படி பண்ண போகிறேன். உங்கள் அப்பனை உன் கையாலே போட்டு தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ உன் தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு நீ உன் அப்பனை நல்லா பண்ணியிருப்பீங்க. சங்கு நான் சரி விடு எதுவும் சொல்லலை. ஆனால் ஏன் என்ன பண்ண சொல்கிற. உனக்கு அந்த வலி காட்டணும்ல. கண்ணு முன்னாடி துடிக்கிட்ட பார்த்து பார்த்து நீ சாவ அதை பார்த்து பார்த்து நான் அப்படியே சந்தோஷத்தில் காதெல்லாம் அப்படியே தேன் வந்து பாயும். ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ உன உயிர் இருக்குல்ல உயிர் துடிக்க துடிக்க எடுப்பேன். ஒழுங்காக நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு சில விஷயத்தில் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் சைலண்ட்டாக கேட்டுட்டு அப்படியே தங்கேருந்து கிளம்புறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. எப்பயும் போல் பேக் வழியாக வந்து உங்கள் ரூம் வழியாக வந்திருப்பீங்க. யாரும் வரலன்னு நினைக்கிறேன்னு ரூமுக்கு அப்படின்ட்டு ரூம் ஓப்பன் பண்ணி அப்படியே தூங்கி இந்த மாதிரி வெளில வரீங்க. பார்த்தா உங்கள் அப்பா ஹாலில் செம்ம டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க ஸ்லோவாக. அப்போ உங்கள் அப்பா உங்க அப்படியே பார்த்துட்டு இப்படி பண்ணுவேன்னு யோசிக்கவே இல்லை யோன் நீ இப்படி பண்ணப்பாரு அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட கோவமாக வராரு. நீங்கள் அப்படியே பயந்து நின்றுட்டுருக்கீங்க. ஓகேடா இதோட இந்த பாட்டு நான் முடிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பாட்டில் நான் ரொம்ப லாங் டியூரேஷனே வச்சுருக்கேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸ்டோரி லைனையும் தாண்டி நான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷன் அந்த லவ் எப்படி வருது அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரில. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக கமெண்ட் பிகிலே. ஓகே டாடா பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.